வணக்கம் நண்பர்களே. தற்போது தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதாக, ஒரு கரூர் சம்பவம் குறித்து பேசிக் கொண்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. கரூரில் இத்தனை பேர் இறந்து போனார்கள், அதற்கு காரணம் விஜய் லேட்டாக வந்தார், அதை கொடுத்தோம், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம், காவல்துறை போலீஸ் பாதுகாப்பு இருந்தது, அவர் இத்தனை அடி தூரத்தில் இருந்தார், இதெல்லாம் அவர் சொல்லிகிட்டு இருக்கார். ஓகே, ஆஸ் ஏ சீஃப் மினிஸ்டர் he has to explain in assembly. சட்டசபையில் எதிர்கட்சிகள் கேள்வியில் எழுப்பியிருக்கிறது, அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை முதல்வர் ஸ்டாலினுக்கு இருக்கிறது, புரிந்து கொள்கிறேன். இதே முதல்வர் ஸ்டாலினுக்கு நான் ஒரே ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். இந்த தமிழ்நாடு அரசு ஃபெடரல் சட்டம் கூட்டாட்சி தத்துவ அடிப்படையில் தமிழ்நாடு அரசு உருவான பிறகு சாராயம் எத்தனை காலத்திற்கு, சாராய விற்பனை என்பது வைன், விஸ்கி, பிராண்டி, வாட்டவர், இது நிறுத்தி வைக்கப்பட்டது எத்தனை ஆண்டுகள்? யார் வந்த பிறகு இது திறக்கப்பட்டது? சாராய விற்பனை அனுமதியை கொடுத்தது யார்? திரும்ப நிறுத்தியது யார்? அப்புறம் ஆரம்பித்தது யார்? அப்புறம் நிறுத்தியது யார்? இப்போ விற்கிறது யார்? இப்படியெல்லாம் நிறைய இந்த விவாதம் நீண்டுக்கிட்டே போகும். ஆனால் ஒரு மக்களை குடிக்க வைத்து குடி நோயாளிகளாக்கி ஒரு தலைமுறையின் ஆக்க சக்தியை கெடுத்து குடிநோயாளிகளை கொன்று குவித்ததில் திமுகவுடைய பங்கு எத்தனை சதவீதம்? நேர்மையாக பதில் சொல்லுங்கள். நான் இது ஏதோ திமுகவுக்கு எதிரான பிரச்சாரமாக இந்த பதிவை நான் இடவில்லை. ஆனால் இன்று முதல்வராக இருப்பது நீங்கள் சாராயமே விற்கக்கூடாது, அது வாய்ப்பில்லை, விற்கவே கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வாய்ப்பில்லை. முழு பூரண மதுவிலக்கு என்பது சாத்தியமில்லாத ஒன்று, இது உலகமறிந்த உண்மை. ஆனால் நீங்கள் குடி நோயாளிகளை உருவாக்கினீர்கள். எப்படி? த ப்ராடக்ட் அவைலபிலிட்டி, ஒரு பொருள் எளிதில் கிடைக்கக்கூடிய பொருளாக இந்த சாராயத்தை மாற்றியது யார்? ஒயின் ஷாப்பை திறந்தது யார்? அப்புறம் பாரு, அதில் குடிச்சிட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. மிக முக்கியமாக ஒரு புத்திசாலித்தனமான முடிவுகளை எல்லா அரசுகளுமே எடுக்கும். என்ன தெரியுமா? இந்த பெரும் தலைவர்களுடைய பிறந்தநாள், முக்கியமாக மதுரை சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் ஐயா முத்துராமலிங்க தேவருடைய பிறந்தநாள் வரும். அன்னைக்கு மட்டும் இந்த மாவட்டம் சுற்றி இருக்க மாவட்டங்கள்லாம் மது விற்பனை செய்ய மாட்டாங்க. அப்போ ரொம்ப தெளிவாக இவங்க ஒன்று சொல்கிற, எவ்வளோ ஒரு அசிங்கமான விஷயம் பாருங்கள். சாராயம் விற்றா ஒரு கலவரம் ஏற்படும், மதுவில் ஒருவன் தான் என்ன செய்கிறோம் என்பதே தெரியாமல் கட்டுப்பாடு இல்லாமல் செயல்களில் ஈடுபடுவான் என்பதால் மதுவை நீங்கள் தடை செய்கிறீர்கள், குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் என்றால் குடிநோயாளிகளை உருவாக்கி கொன்று குவித்ததில் உங்கள் பங்கு எத்தனை சதவீதம்? நான் உங்களை மட்டும் சொல்ல, எல்லா இதுவும். ஏன்னா இப்போ நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க. கரூரில் எத்தனை பேர் கூட்டத்தில் மூச்சு திணறி இறந்தாங்கன்றது ஒரு பக்கம். உங்கள் ஆட்சியில் குடிச்சே இறந்து போனவங்க எத்தனை பேர் உங்கள் இருவருடைய திராவிட ஆட்சிகளில்? தொடர்ந்து